சோதனைகளை எதிர்கொள்வது எப்படி? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய கால சூழல் அதிகமான சோதனைகளால், பிரச்சனைகளால் இந்த முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த உலகளாவிய அளவிலே நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய உயிர்களை எடுக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய இரத்தங்களை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களும் கிளர்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலைத்தான் இந்த உலகளாவிய அளவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சோகமான செய்திகளும் கவலையான செய்திகளும், முஸ்லிம் குழந்தைகளுடைய மரணங்களும், முஸ்லிம் பெண்களுடைய மரணங்களும், முஸ்லிம் பெற்றோர்களுடைய மரணங்களும், அல்லாஹுடைய இல்லங்கள் இடிக்கப்படக்கூடிய காட்சிகளும், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களும் அவர்களுடைய சுதந்திரமும் பறிக்கப்படக்கூடிய நிலைமையைத்தான் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போது இந்த முஸ்லிம் சமூகம் அதிகம் சோதனையில் பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடிய பலஸ்தீன், கஸா, இது போன்ற நாடுகள், அந்த நாடுகளிலே உள்ள பிரதேசங்களில் எமது முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் உயிரிழப்புகளையும் பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றி அளிப்பானாக. சோதனையுடைய உச்சகட்டத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் இப்போது இருக்கிறது என்பதை எம்மால் உணர முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமையில் ஒரு முஸ்லிம் எப்படி இது போன்ற சோதனைகளை கையாள்வது? ஒன்றை உள்ளத்திலே ஆழமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே என்ன நடந்தாலும் சரி, இந்த பூமியிலே என்ன நடக்கப் போவதாக இருந்தாலும் சரி, என்ன நடந்து முடிந்தாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹுடைய கதரை கொண்டுதான் நடக்கிறது. இவை அனைத்தும் அல்லாஹுடைய கதரை கொண்டுதான் நடக்கிறது என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கமருடைய 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கதரை கொண்டுதான், அவனுடைய விதியை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே உள்ள அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ்விற்கு தெரியாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மை பற்றி சொல்லுகிறான். சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனம், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கல்வியை, அவனுடைய ஞானத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மறைவானவற்றின் ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அவனை தவிர அவற்றை வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. நிலத்திலே கடலிலே என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் அறியாமல், அல்லாஹுடைய இல்மில் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது. அல்லாஹ் அக்பர். ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கூட அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வின் கல்வி இல்லாமல் கீழே விழாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்வியை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இதை அறிந்திருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஸாவிலே, பலஸ்தீனிலே, சிரியாவிலே கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமையை அல்லாஹ் அறிந்திருந்தால், அந்த குழந்தைகளுடைய மரண செய்தியை அல்லாஹ் அறிந்திருந்தால், அந்த பெண்களுடைய கற்பை சூறையாடக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் அறிந்திருந்தால், அந்த வீடுகளையும் அல்லாஹ்வுடைய இல்லங்களையும் அழிக்கக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் அறிந்திருந்தால், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாக்கவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஸ்லிம் பெண்களை பாதுகாக்கவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்லங்கள் அழிக்கப்படுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே பொதுவாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. எப்போது ஒரு முஸ்லிம் ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான், ஏன் அல்லாஹ் இப்படி செய்யவில்லை, அல்லாஹ் இப்படி செய்திருக்கலாமே என்று ஒரு முஸ்லிம் தானாகவே கேள்வியை கேட்டால், இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அகீதாவிலே பதிவு செய்கிறார்கள், ஒருவன் அல்லாஹ்வை பார்த்து ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான், ஏன் அல்லாஹ் இப்படி செய்யவில்லை என்று அவன் கேட்டால்,
அவன் குர்ஆனுடைய ஹுக்குமை மறுக்கிறான். குர்ஆனுடைய ஹுக்குமை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான்.